பழமொழியோடு இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். தன் வீட்டில் இருக்கும் எலியை விரட்டுவதற்காக தீயிட்டு கொளுத்துகிறவன் தன் வீடு அக்கினினாலே எரிந்து போவதனாலே அவன் அன்று இரவு வீதியிலே தங்க வேண்டியிருக்கும் என்ற ஒரு பழமொழி. தன் வீட்டில் இருக்கும் எலியை விரட்டுவதற்காக தன் வீட்டை தீயிட்டு கொளுத்துகிறவன் அவன் வீதியிலே தங்க வேண்டியிருக்கும் என்பது ஒரு பழமொழி. ஏன் இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன்? செயல்படுவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களாய் நாம சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒரு சிறிய பிரச்சனையை, சிக்கலை தவறான வழியிலே நாம அதை தீர்ப்பதற்காய் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு வருகிறது. ஒரு சிறிய சிக்கலை தீர்ப்பதற்கு தவறான வழியை நாம பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. கோபம், விரக்தி, அவசரம் போன்ற அந்த தருணங்களிலே ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆக்ரோஷமான சில முடிவுகளை நாம எடுத்து செயல்படும் பொழுது அது பிரச்சனையில கொண்டு வந்து விடுகிறது. அதனுடைய விளைவினாலே சிலர் தன்னுடைய உறவுகளை இழந்து போய் விடுகிறார்கள். சிலர் தன்னுடைய கருத்துக்களை நிரூபிப்பதற்காக உறவுகளை இழந்து போகிறார்கள். சிலர் தங்களுடைய கர்வத்தின் காரணமாக நல்ல ஒரு வாய்ப்புகளை அவர்கள் அழித்து விடுகிறார்கள். அல்லது தாங்கள் தீர்க்க முயன்ற பிரச்சனையை அதை விட ஒரு பெரிய பிரச்சனையாய் அவங்க மாற்றி விடுகிறார்கள். அதாவது அந்த நேரத்துல நிலைமையை சரி கட்டுவதற்காக சில தீர்வுகள் நாம எடுக்கும் பொழுது அது அந்த நேரத்திற்கு திருப்தியை கொடுக்கிறதா இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஒரு பாதிப்புக்குள்ள கொண்டு வந்து விடுகிறதா இருக்கும். ஆகவேதான் செயல்படுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லி, அவை கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே நிதானமாய் நடக்கும் பொழுது ஒரு காரியத்தை தீர்வை நாம யோசித்து கர்த்தருடைய சமூகத்துல நாம் அதை வைத்து நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அநேக நாட்கள் கழித்து பணித்துறையின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். நாளை தினம் மிக முக்கியமான ஒரு காரியம், ஒவ்வொரு குடும்பத்திலும் 5 விஷ பாட்டில்கள் இருக்கு. அதை எப்படி கையாள்வது என்பதை குறித்து நாம் நாளை தினம் பார்க்கிறோம். ஆகவே நிதானமாய் செயல்படுங்கள். அது கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு அடையாளம். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். God bless you. தொடர்ந்து இதை